அட்சய திருதியை எல்லாருமே ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நல்ல நாள். அன்னைக்கு கோயிலுக்கு போவோம், வீட்ல பூஜை பண்ணுவோம், மெயினா தங்கம் வாங்குவோம், வெள்ளி வாங்குவோம், புதுசா கார் வாங்குறது, வீடு வாங்குறது, புதுசா பிசினஸ் தொடங்குறது, புது Dress வாங்குறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள, நெறைய நல்ல காரியங்கள இந்த அட்சய திருதியை நாள்ல நாம செய்வோம். அது மட்டும் இல்லாம மக்கள் இப்போ நெறைய தான தர்மங்களும் செய்றாங்க. இல்லாதவங்களுக்கு நெறைய உதவிகளும் செய்றாங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு. இந்த தமிழ் வருடத்தோட பெயர் பராபவ வருடம். இந்த தமிழ் வருடத்துல ஒவ்வொரு வருடம் தமிழ் வருடத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ராஜாவா இருக்கும். அந்த வகையில இந்த தமிழ் வருடத்துக்கு ராஜா குரு பகவான். குரு பகவான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மஞ்சள் நிறமும் தங்கமும் தான். 9 கிரகங்களுக்கும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. அந்த வகையில குரு பகவான்னு சொன்னாலே சாந்தம், பொறுமை, ஆன்மீகம், தர்ம சிந்தனை, நல்ல காரியங்கள் செய்யறது, கோவில் திருப்பணிகள் செய்யறது, குழந்தைகள், கர்ப்பப்பை, குரு உபதேசம் பெறுறது, மந்திர உச்சாடனம் செய்யறது, நல்ல ஒழுக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குருவோட காரகத்துவமா இருக்கு. நிச்சயம் அப்படின்னா அள்ள அள்ள குறையாதது, வளரக்கூடியதுன்னு அர்த்தம். சோ நாம என்ன பண்றோம்? ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் அள்ள அள்ள குறையாம தங்கம் கிடைக்கணும், வெள்ளி கிடைக்கணும், நிறைய பொருட்களும் பணமும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தங்கம் வாங்குறோம். அது மட்டும்தான் நமக்கு அள்ள அள்ள குறையாம கிடைக்கணுமா அப்படின்னா இல்ல. அறிவு அள்ள அள்ள குறையாம கிடைக்கணும். நிறைய விஷயங்களை கத்துக்கிடணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கணும் நம்ம கிட்ட. இந்த வருடத்தோட ராஜா குரு பகவான். சோ நம்ம குரு பகவான மதிச்சாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். குரு பகவானோட காரகத்துவம் என்னன்னு நான் சொன்னேன். அதுல குறிப்பா நாம ஆசிரியர்கள் குருவை மதிக்க கத்துக்கிடணும். ஆசிரியர்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்கிடணும். குரு உபதேசம் பெறணும். வீட்ல உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பெரியவங்களை மதிக்க கத்துக்கணும். இந்த விஷயங்களை நாம அட்சய திருதியை நாள்ல கண்டிப்பா செய்யணும். இந்த அட்சய திருதியை நாள்ல தங்கக்கடை, வெள்ளிக்கடை, ஜவுளி கடைன்னு எல்லா பக்கமுமே கூட்டமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆளே இருக்காது. அட்சய திருதியை நாள் மட்டும் இல்ல, எந்த நாள்லயுமே அந்த இடத்துல ஆளே இருக்காது. பொதுவா ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு மதிப்பே இருக்காது. இல்லாததுக்காக தான் ஏங்குவோம். நம்ம கையிலேயே ஒரு அட்சய பாத்திரம் இருக்கு. ஆனா அதை நாம கண்டுக்கிறதே இல்ல. அதுதான் எல்லா ஊர்லயுமே இருக்கக்கூடிய நூலகம். நூலகங்களுக்கு மட்டும் நம்ம போகவே மாட்டோம். அங்க எப்போதும் வெறிச்சோடி தான் இருக்கும். நூலகங்கள் நமக்கு நிறைய புத்தகங்களை கொடுக்க காத்திருக்கு. நிறைய அறிவுகளை கொடுக்க காத்திருக்கு. ஆனா நம்ம அதை மட்டும் எடுத்துக்கிடவே மாட்டோம். நூலகங்கள்ல இருக்கிற புத்தகங்கள் தான் அட்சய பாத்திரங்கள். அது நமக்கு அள்ள அள்ள குறையாத அறிவை கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா நாம தான் அதை எடுத்துக்கிட தயாரா இல்ல. இப்ப நிறைய பேர்கிட்ட வாசிக்கிற பழக்கம் அப்படிங்கறதே கிடையாது. நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல உள்ள புக்க படிக்கிறதுக்கே நம்ம தயாரா இல்ல. அப்புறம் எங்க நூலகங்களுக்கு போறது? அப்படிதானே? ஆனா அப்படி கண்டிப்பா இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நூலகங்களுக்கு போற பழக்கத்தை கத்து கொடுக்கணும். நிறைய புத்தகங்கள் நூலகங்கள் இருக்கு. நாம நினைச்சு கூட பார்க்காத விஷயங்களை நூலகங்கள்ல நிறைய தெரிஞ்சுக்கிடலாம். எவ்வளவோ விஷயங்களுக்காக நாம நேரத்தை ஒதுக்குறோம். வாரத்துல ஒரு நாள் சண்டே நூலகம் திறந்திருக்கு. வாரத்துல ஒரு நாள் நம்ம நூலகத்துக்கு போய் அங்க உள்ள புத்தகங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு படிக்கிற ஆர்வம் தானா வந்துரும். நாம என்னதான் சிஸ்டம் மூலமாவும் போன் மூலமாவும் நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலுமே நூலகத்துக்கு போய் நாம படிக்கும் போது அந்த ஒரு மகத்துவம் தனின்னு தான் சொல்லலாம். நூலகத்துக்கு போய் நாம வாசிக்கும் போது அந்த புத்தகங்களோட சேர்ந்தே நாம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுல உள்ள கருத்துக்கள் நம்ம மனசுல அப்படியே பதிய ஆரம்பிச்சிரும். அந்த கருத்துக்கள் எல்லாமே நம்ம கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். சோ உங்க குடும்பத்துல உள்ளவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க குழந்தைகள் எல்லாத்துக்குமே நூலகத்துக்கு போற பழக்கத்தையும் வாசிக்கிற பழக்கத்தையும் கத்து கொடுங்க. நீங்க நிறைய பேருக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பீங்க. அதுக்கு பதிலா புத்தகங்களை கொடுத்து பழகுங்க. இந்த அட்சய திருதியை நாள்லயே இத ஆரம்பிங்க. புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தையும் வாங்குற பழக்கத்தையும் நூலகத்துக்கு போற பழக்கத்தையும் கொண்டு வந்துருங்க. நாம கையில கிடைச்ச அட்சய பாத்திரத்தை பயன்படுத்தி நாமளும் கத்துக்கிடுவோம், மத்தவங்களுக்கும் கத்து கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.